அந்த ஹெட்போனை புடுங்கி போட்டுட்டு வேகமா அங்க இருந்து அவளை கூட்டிட்டு போயிடுறாரு. அவ தான் அவரோட ஃபியூச்சர் ஒய்ஃப்ங்கிறதால வேற யாரும் அவளை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் அவன் அங்கிருந்து கிளம்புற டைம்ல அவனோட ஹெட்போனை கழட்டி அவளோட காதுல மாட்டி விடுறான். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிய புறமேங்கிற ஃபீலிங்ல கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அவ டெய்லி அவனோட ஹெட்போனை போட்டுட்டு அவன் போன திசையையே பார்த்துட்டு இருக்கான். அந்த வயசானவர் கூப்பிடுறதும் அவளோட காதுல விழலாம். அப்போ கோபத்துல அவர் அங்க வந்து அந்த ஹெட்போனை கழட்டி தூக்கி போடுறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவ லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் கோபத்துல அவரை முறைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் அவர் அவளை கண்ட்ரோல் பண்றது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால அவரோட கையை பிடிச்சு தூங்குறதையும் ஸ்டாப் பண்றான். அடுத்த நாள் அந்த வயசானவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவரோட பீரோவை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்த வெட்டிங் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு அவன் கொடுத்த ஹெட்போனையும் மாட்டிக்கிட்டு அந்த பையனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மேரேஜ்னா என்னன்னே அவளுக்கு முழுசா புரியலன்னாலும் எப்பயாவது அவனை மேரேஜ் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிடுறான். அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வழிக்கு கொண்டு வர்றதுக்காக அவர் மார்க்கெட்ல அவளுக்காக ஒரு நெக்லஸை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா அவ அதையும் கோபத்துல